புலவர் கலிய பெருமாள் ஐயா, ஆணைமுத்து ஐயா அவங்களுக்கான அந்த நூற்றாண்டு விழா. வேல்முருகன் அவர்கள் அவர் நடத்திய நிகழ்வுங்கிறது இவ்வளவு பிரம்மாண்டமா அவர் நடத்தியிருந்தார். அவர் பண்ண ஒரு விஷயத்த நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், நம்ம நன்றியும் சொல்லிக்கிறோம். ஒரு உண்மையான திராவிட மாடலா இருந்தவர் தான் ஆணைமுத்து ஐயா அவர்கள். திராவிட கழகம் நூற்றாண்டு விழா எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு பெருஞ்சீற்றம் இருந்துகிட்டே இருந்ததுங்க. இந்த சேவ் துணியெல்லாம் போட்டு நாங்களும் கம்யூனிஸ்ட் இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவோம் பாருங்க, நானும் ஜெயிலுக்கு போறேன் புலவரை சொல்லி அவர்கள் அடையாளம் பெறணுன்றது அப்படி நடத்தினவங்களும் இருக்காங்க. ஒரு சிலை கூட இல்ல ஏன் இவங்களுக்கு பொது இடத்துல நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதிக்க, செலவைக்கு போய் எப்படி அனுமதிப்பாங்க? செம்மணி புதைகுழி சம்பவம்ன்றது ஒரு மிகப்பெரிய வரலாற்று துயரம். இன்னைக்கு தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கணும், கொதிச்சிருக்கணும். நம்மளுடைய உணர்வுகள் மலடாயிடுச்சா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கு. இப்போ பீகார் மாநிலம் மட்டுமே 6 லட்சம் இளைஞர்களுக்கு இங்க வாக்காளர் அடையாள அட்டையை மத்திய அரசு கொடுக்கிறாங்க. தமிழர்கள் இருக்கும் இடங்களில் தமிழர்களை பற்றி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரல, பிரச்சனை வரல. இங்க பிரச்சனை வருகிறது. நான் தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவன், சரி, உனக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாக்கு. கட்சியை நான் சேர்த்து சொல்றேன், பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு கட்சியும் என்ன தேச துரோகம் பண்ணான்னு பட்டியல் இருக்கேன். செங்களம் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். செங்களத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் செங்களம் உரிமையாளர் ஊர்மிளா வள்ளுவன், தோழர் வேடியப்பன், தோழர் ராகவராஜ். சோ அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் கேள்வி செங்களத்தின் உரிமையாளர் ஊர்மிளா வள்ளுவன், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செங்களம் அப்படின்ற இந்த சேனல் ஆரம்பிச்சது நோக்கம் என்ன? செங்களம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பெயர் வைக்கப்பட்டது நோக்கம் நான் முதல்ல சொல்லிடுறேன். புலவருடன் விடுதலை படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு குண்டு வெடிப்புல 3 தோழர்கள் இறக்குற மாதிரியான ஒரு சம்பவம் இருக்கும். அதாவது அந்த தோழர்கள் அப்படின்னா காணியப்பன், சர்ச்சில், தோழர் கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தோழர்கள் ஒரு தற்காப்பிற்காக குண்டு தயாரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மூலக்கூறுகளில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா அது வெடிச்சிருது. வெடித்து அவர்களுடைய ரத்தம் சிந்திய இடத்துலதான் புலவர் பின்காலத்துல தண்ணியும் புதைக்கணும், விதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அப்படி விதைக்கப்பட்ட இடம், அந்த 4 உடல்களும் சரி குருதிகளும் சரி விதைக்கப்பட்ட இடத்துக்கு தான் செங்களம் அப்படிங்கிற பெயர் வச்சோம். அந்த பெயரை தாங்கி ஒரு சேனல் நடத்தணும், ஊடகத்துறைக்குள்ள வரணும்னு ஏன் யோசிச்சோம் அப்படின்னா, இவர்களுடைய போராட்ட வாழ்க்கையினுடைய அரசியல் வாரிசா நம்ம இருக்கும் பொழுது நமக்கான சமூக பொறுப்புகள்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஆயுதமேந்திய போராடக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இல்ல, தலைமை இல்ல. அப்படி இருக்கும் பொழுது தோழர் லெனின் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. என்ன அப்படின்னா, கத்தி முனையை விட பேனாமுனை மிக கூர்மையானதுன்னு அவர் சொல்லுவார். நம்ம ஒரு கத்தியையோ இல்ல ஒரு துப்பாக்கியோ இல்ல ஒரு வெடிகுண்டுகளையோ ஆயுதம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல. ஆயுதங்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகையிலயும் மக்களுக்கு எந்தெந்த வகையில நம்ம உதவி செய்ய முடியுமோ, எந்தெந்த வகையில புரட்சிகள் செய்ய முடியுமோ எல்லாமே ஆயுதங்கள் தான். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கான விழிப்புணர்வு தான். மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தாத வரைக்கும் எல்லா விடயங்களுமே நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வீணாதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவத்துல, என்னுடைய பயணங்கள் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதற்காக தான் ஒரு ஊடகத்தை திறக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அந்த ஊடகத்திற்கு தாத்தா அவர்களது நினைவாகவும் அந்த 3 தோழர்களை நினைவாகவும் நான் செங்களம் அப்படிங்கிற பெயரை. பொதுவாக ஒரு சேனல், ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். சோ அதற்கேற்ற பார்வையாளர்கள் அவங்க பக்கத்துல இருப்பாங்க. சோ செங்களம் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சோ அதை தாண்டி அதை உடைத்து வெளியில வர முடியும், மக்களுக்கு நீங்க நினைத்த மாதிரியான ஒரு சேவைகளை பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கேள்வி நீங்க எழுப்பின கேள்விங்கிறது மிகச்சரியான கேள்வி. அதாவது ஒரு ஐடியாலஜியை நம்ம முன்னிறுத்தி போகும் பொழுது அதற்கான பார்வையாளர்கள்ங்கிறது மிக அதிக அளவுல வராங்க. இப்ப வணிக ரீதியா நம்ம முன்னுக்கு வந்துட முடியும் மிக குறுகிய காலகட்டங்கள்ல அப்படிங்கிறது மிகச்சரியான ஒரு விஷயம் தான். ஆனா அது ஒரு ஊடகத்துறையில சரியா அப்படின்னா அதை நான் தவறுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஜேர்னலிசத்தை நான் மிக அதிகமா நான் மதிக்கிறேன், நேசிக்கிறேன். ஏன்னா புலவர் வழக்குல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நபரா கருதப்படக்கூடியவர் கன்ஷியாம் பர்தேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர்கள் மிக முக்கியமான ஒரு இதுல இருந்தாரு. கிட்டத்தட்ட அவருடைய உயிர் போகக்கூடிய ஒரு சூழல்ல கூட பாத்தீங்கன்னா இவர்களுடைய வழக்கை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரான அஷாக் பாண்டா அவர்கள்கிட்ட இந்த வழக்குகளை கொடுத்துட்டு தன்னுடைய இளம் வயது மனைவியை பற்றியோ 1 வயது கூட ஆகாத குழந்தையை பற்றியோ கூட யோசிக்காம இந்த சமூகத்திற்காக ஒரு பொறுப்புணர்வோடு இருந்த ஒரு கன்ஷியாம் பர்தேஸ் அங்கிளை பார்த்துதான் நாங்க வரோம். அப்படி வரும் பொழுது இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு துறை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் வணிக ரீதியா நம்ம அதை யோசிக்க முடியாது. இப்ப எனக்கான பார்வையாளர்கள் நான் ஒரு ஐடியாலஜி நோக்கி நான் நகர்த்தும் பொழுது வரலாம். ஆனா என்னுடைய ஐடியாலஜியை நான் உள்ள வைக்கும் பொழுது
என்னுடைய ஐடியாலஜிக்காக தான் நான் போராடுவேன் ஒழிய மக்களுக்காக என்னுடைய போராட்டங்கள் இருக்காது. இன்னைக்கு பல சேனல்கள் நடக்கக்கூடிய ஒரு தவறா நான் அதை தான் பாக்குறேன். தன்னுடைய இடங்கள்ல தவறு நடந்தா கூட அதை சுட்டி காட்டுவதற்கு இல்லாம, நடுநிலையோடு இல்லாம யாரையோ ஒருவர் சார்ந்து போகிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, நமக்கான சமூக பொறுப்பு அப்படிங்கிறதுனாலதான் இந்த நடுநிலையா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல என்னுடைய போராட்டம் தொடங்கிட்டு இருக்கு. மேம், அடுத்ததாக சமீபத்துல நடந்த புலவர் கலிய பெருமாள் ஐயா, ஆணைமுத்து ஐயா அவங்களுக்கான அந்த நூற்றாண்டு விழா, சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த ஆண்டு முழுவதுமே தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு தழுவி எல்லா இடங்கள்லயுமே அவர்களுடைய சக்திக்கு மீறி மிகச்சிறப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருவருடைய நிகழ்வுகளுக்கு போகும் பொழுதும் மெய் செலுத்து போகும். ஏன்னா அவர்களுடைய உணர்வு தெரியும், அதுல வெளிப்படும். இப்படி பலர் முன்னெடுத்து அதை ஒவ்வொரு இடங்களையும் கொண்டுட்டு போகும்பொழுது பாத்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா ஒரு சிறு வருத்தமும் குறையும் இருந்தது. என்ன அப்படின்னா, புலவர் அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கானவர். வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கொண்டுட்டு போய் இவர் சேர்க்காம அனுமதி கொடுக்காத காரணத்தினால ஒவ்வொரு அரங்குல நடத்துற மாதிரி ஆயிடுச்சு எல்லா நிகழ்வுகளுமே. அது ஒரு சிறு குறையாவே எனக்கு கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருந்தது. பெருவாரியான வெகுஜன மக்கள் கிட்ட அது போய் சேர்ந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லை. ஆனா வேல்முருகன் அவர் நடத்திய நிகழ்வுங்கிறது பாத்தீங்கன்னா பல ஆயிரம், எனக்கு கிட்டத்தட்ட புலவருக்கும் ஆணைமுத்து அவர்களுக்கும் வேல்முருகன் தோழர் நடத்துறாரா இல்ல கலைஞருக்கு நடத்துற நிகழ்வுக்கு நம்ம மாத்தி வந்துட்டோமாங்கிற ஒரு குழப்பம் தான் எனக்கு உள்ள இருந்தது. அவர்களுடைய புகைப்படங்கள்லாம் போட்டதுனாலதான் எனக்கு இவங்களுக்கு தான் நடத்துறாங்கிற ஒரு தைரியத்தோட போனேன். ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா அவர் நடத்தியிருந்தார். யாரோ ஒரு நபர் தோழமைகள் நடத்தியிருந்தா கூட எனக்கு அது ஒரு பெரிய விடயமா இருந்திருக்காது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்து அவர் இவர்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு அவர் எடுத்ததுங்கிறது மேசலுக்கு வச்சது. புலவருக்காக விழா எடுத்தவர்கள் எல்லாருமே புலவருக்காக எடுத்தார்களா என்றதுல ஒரு பெரிய கேள்வியும் ஐயப்பாடும் இருக்கு. ஏன் அந்த இடத்துல வருது? ஏன்னா புலவர் தமிழ் தேசிய அமைப்புகள்ன்றதை தோழர் பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாருமே தமிழ் தேசியம் பேசுறான். சங்கி தமிழ் தேசமும் இருக்கு, பொதுவுடைமை தமிழ் தேசம், இடதுசாரி தமிழ் தேசியமும் இருக்கு. ஆனா புலவரை பொறுத்தவரையும் முழுக்க ஒரு இடதுசாரி தமிழ் தேசியத்து தேசிய இனங்களுடைய விடுதலை வலியுறுத்தக்கூடிய, அதாவது தமிழ்நாடு தனிநாடா உடைக்கணும்ன்றத படை கட்டின ஒரு தலைவர். பல இடங்கள்ல தோழர் குறிப்பிட்ட மாதிரி அனுமதி மறுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகரில் கூட தோழர் திருச்செல்வம் தலைமையில ஒரு நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 2-3 முறை அனுமதி கேட்கறாங்க, அனுமதி மறுக்கப்படுது. ஆனா புலவர் இறந்து ஏறத்தாழ இப்ப 2007 19 வருடங்கள் ஆகுது. இறந்து கூட ஒன்னும் அந்த பேரை கட்ட அந்த அரசுக்கு, ஆட்சியாளருக்கு ஒரு பயம் இருக்கு. பல இடங்கள்ல அனுமதி அரங்க கூட்டங்களா தான் நடத்த முடியுது, மாநாடுகள் அப்படின்ட்டு அந்த அளவுல தான் நடத்துறாங்க. இதுல புலவர் பேசுற பலரிடத்திலேயும் பல வலதுசாரி தன்மையில் தான் இருக்கு. இந்துத்துவாவை உள்வாங்கி கொண்ட இந்த சாதி கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை உள்ள வலதுசாரிகளால் இந்த சேவப்பு துணியெல்லாம் போட்டு நாங்களும் கம்யூனிஸ்ட், இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவோம் பாருங்க, நானும் ஜெயிலுக்கு போறேன். அந்த மாதிரி நாங்களும் போராளிகள், புரட்சியாளர்கள் காட்டிக்கிறது. அப்படி ஒரு குழுக்கள் தங்களுடைய அடையாளத்துக்கு புலவரை சொல்லி அவர்கள் அடையாளம் பெறணுன்றது அப்படி நடத்தினவங்களும் இருக்காங்க. ஆனா உணர்வுபூர்வமா நடத்தினதுன்னு பாத்தீங்களா, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் நடத்தின அந்த பொதுக்கூட்டம், மாநாடு என்றது உண்மையிலே உணர்வுபூர்வமானது. ஏன்னு சொன்னா, தோழர் வேல்முருகன் அவர்கள் அவருடைய பள்ளி பருவத்திலே தமிழ்நாடு விடுதலை படையால் தோழர் தமிழரசன் புலவர் கலிய பெருமாள் அவர்களுடைய செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டவர், அந்த அரசியலை ஏற்றுக்கொண்டவர். இன்றைக்கு அவர் வாக்கரசியலில் இருந்தாலும் கூட முழுக்க அந்த உணர்வோட தான் இருக்காரு. திமுக கூட்டணியில இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், அது ரெண்டாவது. இன்றைக்கும் அவர் உணர்வுபூர்வமாக தமிழக விடுதலை நேசிக்கிறவரா, அதுக்காக உயிர்த்த ஈகர்களை நினைவு கூறக்கூடியவரா, அந்த அளவுல தான் அவரு அந்த உணர்வுல இருந்து அவர் தோழர் வேல்முருகன் மாநாடு நடத்துறதை நம்ம பார்க்கணும். அது வேறுபட்டது, இது ஒரு உணர்வுபூர்வமான மாநாடு. இப்ப வேற சில குறிப்பிட விரும்பல நானு, எதுக்கு அவங்களாம் பேசுறாங்கன்னு சம்பந்தம் இல்லாம நடத்துறாங்க. புலவருடைய கொள்கையில இருந்து நேர்முரணா நீக்கிறவங்க. அப்போ ஒரு உடன்பட்ட கருத்தில இருந்து நடத்துறவர்கள் நடத்திய அந்த மாநாடு தான் தோழர் வேல்முருகன் நடத்தின மாநாடு என்பது உணர்வுபூர்வமானது. ஐயா ஆணைமுத்துக்கு அது சொன்னோம், திராவிடர் கழகத்தினுடைய திராவிட இயக்க வரலாற்றை மிகப்பெரிய அளவு தொகுத்தவர். பெரியாரோட இருந்து பெரியாரோட வாழ்க்கை குறிப்புகளை தொகுத்து, அதே மாதிரி தொடர்ச்சியா மக்களுடைய பிரச்சனைக ஒரு இடதுசாரி தன்மையோட தான். அவர் ஒரு பெரியாரிஸ்டா இருந்தாலும் கடைசி வரை இந்த கருப்பு துண்டு போட்டிருந்தாலும் கூட அவர் ஒரு பொது உடைமைவாதியா தான் தன்னை அவர் கட்சியிலே மார்க்சிய பெரியாரைய பொது உடைமை கட்சியில் தான் வச்சிருப்பார். அப்படி ஒரு இடதுசாரி தன்மையோட இருந்தவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் அவருடைய பங்கு நம்ம பெரிய அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரை சந்திச்சு அந்த மண்டல் கமிஷனை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். அவர்களெல்லாம் இந்த மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டியவர், தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர்.
அவரை கொண்டாடுறதெல்லாம் மறந்து போயிட்டாங்க. அந்த 2 பேரும் 2 தளத்துல இயங்கியவர்கள். இவர் அறிவுத்தளம், இவர் செயல் தளம். புலவரை பொறுத்தவரை செயல் இல்லை, எங்கேயும் பெருசா மேடையில மைக்க கொடுத்தவங்க பெருசாலாம் பேச மாட்டார். அவர் மொழியால பெரியார் சொல்லுவாங்களா, அந்த அவருக்கு தெரிஞ்ச மொழி என்னவோ அந்த மொழியில தான் பேசுறாரு. மேடைக்கா அலங்காரம், ஒளி வாங்கி பார்த்தோன்னே குதிக்கிறது, அதெல்லாம் என்னைக்குமே சாதாரண ஒரு எளிய மனிதர் எப்படி பேசுவாரோ அவருக்கு எதுவும் புலவருக்கு படிச்சவர் நல்ல தமிழ்லாம் அவர் பேசுவார். ஆனா மக்கள் மொழியில பேசுவார். அந்த 2 பேர் தலைவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டு விழா எடுத்ததுன்றது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அந்த 2 பெரும் தலைவர்களையும் ஒரே நூற்றாண்டா ஒரே மேடையில் வச்சு கொண்டாடினது தோழர் வேல்முருகன் அவர்கள் பாராட்ட வேண்டிய விஷயம். அவரு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய இதுல இன்னொரு பெரிய விடயம் என்னன்னா, தோழர் ஆணிமுத்து ஐயா அவர்களை பற்றி பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா திராவிடத்துக்கு மாடல் யாருன்னா ஆணிமுத்து அவர்கள் தான். திராவிடத்தால வாழ்ந்தவர்கள் பலர் இருக்கலாம், ஆனா தனது உடலை கூட இந்த சமூகத்திற்காக குமுகத்திற்காக அர்ப்பணித்துட்டு போன ஒரு உண்மையான திராவிட மாடலா இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா ஆணிமுத்து ஐயா அவர்கள். அப்படியான ஒரு தோழமைக்கு திராவிட கழகம் நூற்றாண்டு விழா எடுக்கல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு பெருஞ்சீற்றம் இருந்துகிட்டே இருந்ததுங்க. நான் சண்டை போடாத தோழமைகளே இல்ல. இதை பேசி நான் பலரிடம் நான் வாக்குவாதம் பண்ணிருக்கேன், சண்டை போட்டு இருக்கேன். அப்படி போடும்போதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேம்மா அப்படின்ட்டு இருந்தாங்க. மிக அழகா இது புலவருக்கும் ஆணிமுத்து அவர்களுக்கும் எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஒப்புக்கு எடுக்காம மிக பெரும் புரட்சியாளர்கள், போராளிகள், அவர்களை நாங்க கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கொண்டாட்ட தலமா தான் நான் அதை பார்த்தேன ஒழிய அது ஒரு மிக பெரிய அளவுல ஒரு உணர்வை கொடுத்த ஒரு சூழலை தான் கொடுத்தது. இன்னும் சொல்லணும்னா ஒரு மேடையில் பேசிய சில பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா எப்படிரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. விசில் அடிக்க தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியில இருந்துட்டு யாரோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு நம்மளுடைய எதிரிகளை விமர்சிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா கூட்டணியில இருந்துகிட்டு தோழமையோடு இருக்கிறவர்களையும் பாத்தீங்கன்னா துணிவோடு அவர்களது தவறுகளை எடுத்து கூறுறதுதான் பாத்தீங்கன்னா உண்மையான தோழர்களுக்கு அழகு. அந்த தோழமையா வேல்முருகன் அன்னைக்கு நடந்துகிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் பேசிய பேச்சுக்கள்ல பல இடங்கள்ல எனக்கு நான் உள்வாங்கும் பொழுது ஐயோ எனக்கு விசில் அடிக்க தெரியலையே அப்படிங்கறத நான் ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி தான் இருந்தது. தோழர் ஆணைமுத்து அவர்களும் புலவர் கலியபெருமாள் அவர்களும் சமகாலத்தவர்கள். அதே மாதிரி புலவர் கலியபெருமாள் அவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து பொது உடைமை கட்சிக்கு வரார். பிறகு இவர் தொடர்ச்சி அந்த தளத்தை பெரியார கொள்கையை ஏற்று அந்த வழியிலே பயணத்தில் கம்யூனிசத்தை தன்னுடைய பொது உடைமை கருத்துக்களை கட்சியின் பேரால கூட வச்சுக்கினவர். அந்த அளவுல 2 பேருக்கும் ஒரு தனிப்பட்ட நல்ல உறவு இருந்தது. புலவருக்கும் ஆணைமுத்து ஐயாவுக்கும் ஒரு நல்ல ஒன்று இருக்கும். ஒருத்தர் அவ்வளவு மதித்து கொண்ட தலைவர்கள். அவர்கள் 2 பேருக்குமான ஒரு விழாவை ஒரே மேடையில் எடுத்தது உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமான விழா. அது தோழர் வேல்முருகன் எடுத்த விழாவை நான் குறிப்பிடுறேன். அதே மாதிரி இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒவ்வொரு மேடையிலும் பெரிய இந்த டிஜிட்டல் திரை இருக்கு இல்லைங்களா, அது வச்சுட்டு புலவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி அது முதல்ல ஒளிபரப்பு பண்ணிடுறாங்க. முதல்ல அதை ஒளிபரப்பிட்டு புலவருக்கு அந்த மரியாதை செஞ்சுட்டு தான் கூட்டத்தை தொகுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமான செய்தி தான். ஆணைமுத்து ஐயா அவர்களுக்கும் செஞ்சாங்க. ஆணைமுத்து ஐயா அவர்களது டாக்குமெண்ட்ரி அந்த இடத்துல சமர்ப்பிக்கப்பட்டது. அதே நேரத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் வேல்முருகன் அவங்க கிட்ட நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப புலவர் கலியபெருமாள் ஐயாவாக இருந்தாலும் சரி, ஆணைமுத்து ஐயாவாக இருந்தாலும் சரி, சமீபத்துல பாத்தீங்கன்னா மாணவருடைய புத்தகத்துல நடிகர்களுடைய வரலாறெல்லாம் உள்ள கொண்டு வராங்க. ஆனா இவங்களுடைய வரலாறை கொண்டு வருவதற்கான அந்த விடயத்தை அண்ணன் முன்னெடுக்க தயாராக இருப்பாரா? இந்த கேள்வி எப்போது நீங்க ஒவ்வொரு முறையுமே அவர் சட்டமன்றத்துல அழுத்தம் திருத்தமா அதை பேசிட்டு தாங்க இருக்காரு. இவர்களுக்கான அங்கீகாரம், இவர்களுக்கான அடையாளம், இவர்கள் வெகுஜன மக்களுக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிறது மிக அழுத்தமா ஏதோ ஒரு மேடைகள்ல பேசல, அவர் சட்டமன்றத்திலே பேசிட்டு தான் இருக்காரு. ஒரு சிலை கூட இல்லையா? ஏன் இவங்களுக்கு பொது இடத்துல நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதிக்க செலவைக்கு போய் எப்படி அனுமதிப்பாங்க? அது செய்ய மாட்டாங்க. இவரு பேசுறாரு, இவர் பொதுக்கூட்டங்கள்ல நிகழ்ச்சிகள்ல இவரு வலியுறுத்திட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த அரசு அமைப்பை தகர்க்கணும்னு நினைச்சவங்களை போயிட்டு இந்த அரசு கொண்டாடாது. அவர்கள் இப்ப பலருக்கு நினைவிட வைக்கிறத கூட அனுமதிக்கிறது இல்லை. அந்த சூழல தான் இருக்காங்க. இப்ப ஆணைமுத்தையா கூட அவங்களாம் கருத்தியல் ரீதியா பேரு அரசு விழா எடுத்திருக்கணும். இவரும் ஆயுத போராட்டத்தில் நின்றவர் புலவர், சரி நாங்க எடுக்க மாட்டோம், அந்த வழி வேறன்னு கூட நினைக்கலாம். ஆயுதம் ஏந்தியவர்களை கொண்டாட மாட்டோம்னா நல்லக்கண்ணா ஐயா அவர்களை கொண்டாடி இருக்க கூடாது. நல்லக்கண்ணா ஐயா அவர்கள் எடுக்காத ஆயுதமா எதற்காக எடுக்கப்பட்டதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல அவர்களுக்கு இன்றைய ஆளும் வர்க்கத்திற்கு புரிதல் இல்ல. அவர்களுக்கு கொடுத்தாங்க 1 கோடி ரூபாய் சன்மானமா வேற கொடுத்தாங்க இல்லையா? இவர்களை பற்றிய புரிதல் ஆளும் வர்க்கத்திற்கு இல்ல அப்படிங்கறதான் நம்ம புரிதல் அச்சயம் இருக்கு. இவங்க பேரை கேட்டா ஒரு அச்சயம் இருக்கு.
இளைஞர்கள் இன்னைக்கு இவங்களை தெரிஞ்சுக்கினா இவங்க வழியை பின்பற்றுவார்கள் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. அது செங்கலத்துல நம்ம முன்னாடி ஒரு காணொளி வந்து ஒளிபரப்பு செய்தோம். அதுல வந்துட்டு முன்னாள் அமைச்சர் அதிமுக பொன்னையன் ஐயாட்ட இதே கேள்விதான் நான் வச்சேன். நீங்களும் வந்து இத்தனை வருடங்கள் வந்து ஆட்சி செய்தீங்க, நீங்க ஏன் வந்து புலவர் கலிய பெருமாள் ஐயாவுக்கோ இல்ல ஆணிமுத்து ஐயாவுக்கோ ஒரு நினைவு சின்னம் அமைக்கணும், அவங்களுடைய பெயர்ல வந்துட்டு ஒரு விருது கொடுக்கணும், ஏன் வந்து நீங்க முன் வரல? அந்த கேள்விக்கு ஐயா சொன்னாங்க, அடுத்து நம்மளோட ஆட்சி வரும், அந்த பொழுது வந்து கண்டிப்பாக அவங்க விரும்பலாம், செய்யணும்ன்ற ஆசை அவங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த அமைப்பு முறை, ஆட்சி முறை வந்து அதை அனுமதிக்காது. செம்மணி புதைகுழி சம்பவம்ன்றது ஒரு மிகப்பெரிய வரலாற்று துயரம். ஆனா எந்த தமிழ் தேசிய அமைப்புகளும் எல்லாம் பேசுறாங்க, இதை பத்தி பெருசாவே யாரும் இன்னைக்கு தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கணும், கொதிச்சிருக்கணும், ஆனா யாரும் பேச தயார் இல்லை. இப்ப அவங்களுக்கு அரசியல் செயல்பாடுகள் அஜெண்டா தனித்தனியா இருக்கு, அதனால அதில் ஓடிட்டு இருக்காங்க. 2016 தேர்தல் வரப்போகுது. அதை பத்தி யாரோட கூட்டணி, நம்ம யாரை சரி கட்டி போனோம், இந்த சிந்தனை தான் எல்லாருமே வாக்கரசியல் இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையும் தோழர் வேல்முருகன் தான் அதை முன்னெடுத்திருக்காரு. இப்ப இன்னும் பரவலாக்கப்படணும் அந்த போராட்டம். அதுல இப்போ செம்மணி பத்தி பேசுறோம். கடைசியா நம்ம ஈழ போராட்டத்துல 2009 நடந்த முள்ளிவாய்க்கால் போராட்டம் தான் இறுதி. அப்பதான் லட்சக்கணக்கான மக்களை கொண்டாங்கன்னு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா 83களுக்கு இருந்து, அதாவது தந்தை செல்வா காலத்துல இருந்து ஈழ போராட்டம் ஒரு அரசியல் போராட்டம் நடந்திருந்தாலும் 83க்கு பிறகு மேதகு தலைவர் படை கட்டி ஒரு ஆயுத போராட்டமா மாறும்போது பெரிய அந்த போராட்டம் நீண்ட நெடி இது பல்வேறு உலக போராட்ட முறையில இல்லாத முறையெல்லாம் ஈழ போராட்டத்துல மேதகு தலைவர் கையாண்டார். அப்ப 96, 97 காலகட்டங்கள்ல வந்து யாழ்ப்பாணத்தை இவங்க இலங்கை ராணுவம் கைப்பற்றுது. அதுவரை புலிகளோட கட்டுப்பாட்டுல இருந்தது. யாழ்ப்பாணத்தை கைப்பற்றாங்க, அந்த நூலகம் எரிக்கப்படுது, யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. அது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 96, 97 காலகட்டங்கள்ல அங்க இளம்பெண்கள் இளைஞர்களை குறி வச்சு வந்து, அத இங்க வெள்ள வேன் வந்துச்சுன்னா ஆர்மியோட வெள்ள வேன் வந்த எல்லாம் ஓடிடுவாங்க. வந்த யாரும் வேணுமோ பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க. அது குறிப்பா இளைஞர்களை தான், ஏன்னா படையில சேர்ந்துருவாங்கன்றதுனால கொண்டு போய் கொள்றது. இப்படி பண்ணும்போதுதான் 600-700 பேருக்கு மேல இப்ப கணக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி கொண்டு இந்த செம்மணி புதைக்குள்ள 2-3 எலும்பு கூடுகளா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதிகாரபூர்வமா பன்னாட்டு பொது மன்னிப்பு அவையினுடைய மேற்பார்வையில் நடந்த இதுலயும் 80க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்ப 1997 கிருசாந்தி என்ற அந்த புண்ணதான் முதல்ல கல்லூரி மாணவி கடத்திட்டு போறாங்க. அதுதான் ரெக்கார்ட் ஆகுது, மக்கள் பார்த்து சொன்னது. அதுக்கு முன்னாடி நடந்தது கணக்கு வராது. இது முதல்ல மக்கள் அதை அந்த பொண்ணை கூட்டிட்டு போறத பாக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது வண்டியில கூட்டிட்டு போறாங்க, அந்த வெள்ளை வேன்ல கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஒரு ராணுவ முகாம்ல வைக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அம்மா, இந்த கிருசாந்தியோட அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துடுறாரு. இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது அவர் இறந்துடுறாரு. அப்ப அவங்க அம்மா, அவங்க தம்பி, பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர், இவங்கெல்லாம் அந்த முகாமுக்கு போறாங்க. எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, என்ன விசாரணை அப்படின்ட்டு. அவங்க 3 பேரையும் சேர்த்து அங்க கொண்டுறாங்க. கொண்டு அந்த புதைக்குடியில புதைக்கிறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு இந்த செய்தி வெளிவருது. விசாரணை வரும்போதுதான் அந்த நீதிமன்றமே உத்தரவிடுது அதெல்லாம் இது. அப்போ ஒரு 7 ராணுவ அதிகாரிகளை வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, அந்த இதில் கைது செய்யப்பட்ட ஒரு ராணுவ சிப்பாய், அவர் பேரு சோமரத்ன ராஜபக்ச, அவரு 3/7/1998 நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலம் பதிவு பண்றாரு. அதுல சொல்றாரு, செம்மணியில் கிருசாந்தி, அவரது தம்பி பிரவணன், தாயார் ராசம்மா குருசாமி, அயலவர் சிதம்பரநாதன் மட்டுமல்ல இன்னும் பலர் 300-400 வரை புதைக்கப்பட்டுள்ளார்கள். நான் கிருசாந்தியையோ மற்றவர்களையோ கொலை செய்யவில்லை. எனது மேலதிகாரிகள் கொன்றுவிட்டு கொண்டு வந்த சடலங்களை அவர்களின் கட்டளையின் பேரில் புதைத்ததுதான் எனது வேலை. என்னை செம்மணிக்கு கூட்டிச் சென்றால் அப்படி புதைக்கப்பட்ட தமிழர்களின் புதைகுழிகளை என்னால் அடையாளம் காட்ட முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அதுக்கு பிறகுதான் தொடர்ச்சியா அங்க அகழ்வாய்வுலாம் அந்த இலங்கை நீதிமன்றமே உத்தரவிடுது. அதன் பேர்ல அகழ்வாய்வு நடந்தது. அப்பயே 10-16 உடல்கள் கண்டு எடுக்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனைலாம் அதிகமாகி 300 ராணுவ அதிகாரி வந்து சொன்ன பிறகுதான் இப்ப 80க்கும் மேற்பட்ட உடல்கள் பன்னாட்டு பொது மன்னிப்பு சபை, அப்புறம் ஐநாவோட மனித உரிமைகள் இது இவங்கெல்லாம் சேர்ந்து நோண்டும் போதுதான் இன்னும் நிறைய உடல்கள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. 600க்கு மேல இருக்குன்றாங்க. அப்ப இந்த மாதிரி கணக்கில் வராதவங்க எந்த இதுல எவ்வளவு பண்ணாங்க. தமிழ் மக்கள் அவ்வளவு இனப்படுகொலை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவ்வளவு மோசமான ஒரு இது நடந்திருக்காது. இதை தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் பெருசா பேச மாட்டேன்றாங்க. ஓட்டு அரசியல் அந்த இதுலயே அந்த சிந்தனையில இருக்கு. தேர்தல் நெருங்கிட்டு இருந்த நேரத்துல கூட ஒரு தோழர் வேல்முருகன் எடுத்திருக்கிற அந்த முன்னெடுப்புன்றது
ஒரு வழிகாட்டியா இருக்கு. இதை அவர் கரைகளை வந்து வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ் சமூகத்து இருக்குது. அது செய்ய வேண்டியது இன்றைய தேவையா இருக்கு. அந்த வகையில் அவர் அந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறது வந்து ஒரு முன்னுதாரணமான போராட்டம். அவருக்கு துணை நிற்க வேண்டியது தமிழ் சமூகத்துடைய கடமை. நம்ம வாழும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா பலர் கூறி பல வரலாற்று கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். துயர் சார்ந்த பல வரலாற்று கதைகளை கேட்கும் பொழுதே பாத்தீங்கன்னா கண்ணீர் சிந்திருப்போம். நம்ம எரியாம ஒரு கண்ணீர் வந்திருக்கும். ஆனா நம்ம வாழக்கூடிய சமகாலங்கள்ல நடந்த ஒரு நிகழ்வுகளா தான் இதெல்லாம் இருக்கு. இப்படியான நிகழ்வுகளை பார்த்தோம். இதை பற்றிய புரிதல் வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைங்க கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதுல வந்து ஒரு உணர்வுகள் வரல, இதை சார்ந்த ஒரு உணர்வுகள் வெளிப்படல நம்ம கிட்ட அப்படின்னும் பொழுது நம்மளுடைய உணர்வுகள் வந்து மலடாயிடுச்சா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கு. இவ்வளவு மோசமான சூழல்ல வந்து மக்களுடைய மனநிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இது எந்த மாதிரியான தலைமுறையை அடுத்தது கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறது தெரியல. இப்படியெல்லாம் ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கும் பொழுது இவர்களுக்கெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை எடுத்து கூறக்கூடிய ஒரு விதமா அவர் பண்ண ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், நம்ம நன்றியும் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி தோழர் ராகவராஜ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. வட மாநில இளைஞர்களுடைய வருகை அது குறித்து தான் அண்ணன் வந்து மாநாடு போட்டது. சோ இப்போ பீகார் மாநிலம் மட்டுமே 6 லட்சம் இளைஞர்களுக்கு இங்க வந்து வாக்காளர் அடையாள அட்டையை வந்து மத்திய அரசு கொடுக்கிறதா ஒரு தகவல் வருது. சோ இது வந்து மாநில அரசை பொறுத்த வரைக்கும் கடும் விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? வடமாநில இளைஞர்கள் வேலைக்காக இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுங்கிறது ஒரு தேவையின் காரணமாக இருக்கு. அதாவது அதுல வந்து அதிகமாக பலனடைவது தமிழ்நாட்டு முதலாளிகள் அல்லது பன்னாட்டு கம்பெனி, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்கிறது பல பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள். அவங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து வர்ற வேலை ஆட்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தமிழ்நாட்டுக்காரர்களை தவிர்த்து விட்டு வட மாநிலத்துல இதை விட வறுமை சூழல்ல இருக்கிறாங்க. ஒரு வகையில தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலம் தான் இந்தியாவில். அப்ப அந்த வறுமை சூழல்ல இருந்து அவங்க இங்க வரும்போது அவங்களுக்கு குறைந்த கூலியில அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அளித்து தங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்த முடியும். பல பெரிய பன்னாட்டு நிறுவனங்களும் வர்றாங்க. இப்ப மெட்ரோ ரயில் திட்டம்லாம் சாதாரண தமிழ்நாட்டு முதலாளிகள்லாம் எடுக்கல அந்த கான்ட்ராக்ட். அப்ப பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எடுக்கிறாங்க. அவங்களுடைய நலனுக்காக வருது. இதுல என்ன பிரச்சனைன்னா அவங்க வருவது தவறு இல்லை. இப்ப இந்தியாங்கிற ஒரே நாட்டுல தான் நாம் இருக்கிறோம், வேறு வேறு நாடு அல்ல. அதனால அவங்க வருவது தவறு அல்ல. ஆனா அதில் வந்து ஏதாவது ஒரு ஒழுங்கு இருக்கும். இதை முதலிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி இருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும். முதல்ல 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை சொல்லி இருக்கணும். வரலாம். இப்ப இந்தியா முழுக்க நாம் எங்க வேணாலும் போகலாம். நீங்க அந்தமான் போக முடியும், பாஸ்போர்ட் விசா எதுவுமே தேவையில்லை. காஷ்மீர் போக முடியும், அந்த வேறு பிரச்சனைகள் இல்லைன்னா நீங்க காஷ்மீர் போக முடியும். இப்பதான் வந்து இலங்கை உட்பட சில நாடுகளுக்கு விசா இல்லாம போகலான்னு வந்திருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி அதுதான் இந்தியாவாக இருப்பதன் பொருள். அப்ப அவங்க இங்க வேலைக்காக வரலாம், கல்விக்காக வரலாம், நிலம் வாங்கலாம், தங்கலாம். இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துல உள்ளது என்றாலும் கூட அவர்கள் இங்கே வரும்போது இந்த ஒன்றிய அரசு செய்கின்ற தவறு, மிக மோசமான தவறு என்னன்னா அவங்களுக்கு இங்க வந்து குடும்ப நல அட்டை கொடுப்போம், மாதம் உணவுப் பொருட்கள் அதாவது ரேஷன் கொடுப்போம் என்று சொல்வது அனுமதிக்க முடியாது. அது பெரிய குற்றம். நாம் அதை எதிர்க்க வேண்டும். அவங்களுக்கு வந்து கொடுத்தாலும் தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது ஏதோ ஒண்ணு குடும்ப நல அட்டை, அதற்கும் அதோட இணைக்கக்கூடாது. தமிழ்நாட்டு இதோட இணைக்கக்கூடாது. ஒன்றிய அரசுல வந்து அங்க வந்து போகும் பொழுதே நீங்க வந்து ஒரு இது வாங்க சொல்லுங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு செல்கிறோம், செல்கிறீர்கள்னு ஒன்றிய அரசு ஒரு இதை எழுதி கொடு. அதுல வந்து நீ இந்த ஊர்ல எந்த ஊருக்கு போற அங்க இந்த இதை வாங்கிக்கொள். அப்படிதான் செய்யணுமே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த ரேஷன் அதோட இணைப்பது என்பதே தவறு. தமிழ்நாட்டு மக்கள் நாம் எதிர்க்க வேண்டும். நீங்க அரசு எதிர்க்கிறத சொன்னீங்க. அரசு எதிர்க்கிற மாதிரி எனக்கு தெரியல. அரசு எதிர்ப்பது எல்லாமே வந்து ஒரு ஏமாற்று வேலையா தெரியுது. அதாவது மக்களுடைய உணர்வுகள் இருக்கு. இவங்க வந்து பெரிய தவறுகள் நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு மக்கள் கோவப்படும் போது மாநில அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க இந்த பக்கமா. அதை எதிர்ப்பாக எடுக்க முடியாது. அதற்கு மேல் இன்னொரு விஷயம், அவர்கள் இங்கே வந்து வாக்காளர் பட்டியல்ல சேர்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையாக இருக்குமென்றால் அது வந்து மிக மிக மோசமான. அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறதுனால இப்ப ரொம்ப பேர் எதிர்க்கிறாங்க. அவங்க திமுக ஓட்டு போட்டாலும் தப்புன்னு நான் சொல்றேன். அப்ப இந்தியாவில் சில விஷயங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இந்திய அரசியல் சட்டமே கொஞ்சம் வந்து ஒரு தளர்வானதாக, தொய்வானதாக இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். மாநிலங்கள் சிட்டிசன்ஷிப் மாநிலத்துக்கு இருந்தா போதும். இந்தியன் சிட்டிசன்ஷிப்னே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது குடியுரிமை என்பது மாநில குடியுரிமையா இருக்கட்டும். மணிப்பூர் மாநில குடியுரிமை மணிப்பூர் மக்களுக்கு,
மணிப்பூரை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரலாம், அது வேறு விஷயம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மகாராஷ்டிரத்துக்கு போகலாம். ஆனா நான் போய் மகாராஷ்டிரத்துல குடியுரிமை வாங்க வேணாம். நீங்க அப்படி பார்த்தா தமிழர்கள் வந்துட்டு உலகம் முழுவதுமே இருக்கிறாங்க. ஆமா, எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் குடியுரிமை வாங்காம அப்படி கிடையாது இல்லையா? குடியுரிமையை பற்றி தானே இருக்கிறாங்க. அப்ப நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தான் வராங்களே தவிர நாடு விட்டு நாடு வந்து குடியுரிமை வந்து வாங்கல. சோ பீகார் அப்படின்றது நம்முடைய அண்டை மாநிலம். சோ அந்த மாநிலத்துல இருந்து நம்ம மாநிலத்துக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அடையாளத்தை வாங்குறாங்க. நம்ம தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள்ல போறோம். சோ அங்க வந்து குடியுரிமை வாங்குறது தானே இங்க அந்த ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. நிச்சயமா. இப்ப நீங்களே வந்து இந்த வினாவை முன் வச்சீங்கல்ல, இங்கே வினா வருகிறது. தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக எங்கெல்லாம் இருக்கிறாங்க? அதிகமாக இருப்பது கனடா, அடுத்தது UK, பிரிட்டன், அதுக்கு அடுத்ததா வந்து ஸ்வீடன், நார்வே. இதற்கும் குறைந்த எண்ணிக்கையில பிரான்ஸ், ஜெர்மன், சுவிஸ்ல இருக்கிறாங்க. அதிகமாக இருப்பது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு 150 ஆண்டு காலமாக ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அங்க பிரச்சனை வரல. தமிழர்கள் இருக்கும் இடங்களில் தமிழர்களை பற்றி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரல, பிரச்சனை வரல. இங்க பிரச்சனை வருகிறது. பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் வட மாநில இளைஞர்கள்னு குற்றச்சாட்டு வருது, பிரச்சனைகள் வருது. அதுவும் குறிப்பா உங்களுக்கு தெரியும், சென்னையிலிருந்து சென்னை பெங்களூர் சாலை, ஸ்ரீபெரும்புதூர் அந்த பக்கத்துல பல குற்றச்சாட்டுகள்ல வடமாநில இளைஞர்கள் ஈடுபட்டதாக செய்திகள் வருது. அதனாலதான் இது பிரச்சனை. வாக்காளர் வந்து எத்தனை இடத்துல இருக்கலாம் இந்தியாவில்? இல்ல, அது நீங்க சொன்னது சரி. அங்கே பிரச்சனை தமிழர்கள் செய்தால் அவர்கள் பிரச்சனையை கொண்டு வருவார், பிரச்சனையை எழுப்புவார்கள், தமிழர்கள் மீது கோபம் கொள்வார்கள். இங்கே பிரச்சனை வந்து விட்டது. எப்படி அதுலயும் வந்து தத்துவத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அளவு மாற்றம் தான் பண்பு மாற்றத்தை உருவாக்குகிறது. இங்க 100 பேர் வந்தால், 5000 பேர் வந்தால், 13,000 பேர் வந்தால் பிரச்சனை கிடையாது. சில லட்சம் பேர் வந்தால், அது திருப்பூர் ஒரு தொழில் நகரம், அந்த தொழில் நகரம் திருப்பூர் ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்திலே 3 லட்சம் பேர் குவிந்தால் திருப்பூர் மாவட்டத்திலே மொத்தம் எவ்வளவு இருக்கும் மக்கள் தொகை? 13 லட்சம் இருக்கும். அங்கே 3 லட்சம் வந்தா அதுல 5ல் 1 பங்குக்கும் அதிகம், 4ல் 1 பங்கு அது. அப்ப அந்த மாவட்டத்துல பல்வேறு பிரச்சனைகளை அது உருவாக்குமா உருவாக்காதா? பண்பாட்டு பிரச்சனைகளை உருவாக்கும், சமூக பிரச்சனைகளை உருவாக்கும், பொருளாதார பிரச்சனைகளை உருவாக்கும். வடமாநில இளைஞர்கள் வறுமையில் இருக்கிறாங்கன்னா அவங்க முன்னேறணுங்கிறது ரொம்ப அக்கறை நமக்கும் உண்டு. அது நம்முடைய வாய்ப்புகளை பறித்தோ நம்முடைய வளங்களை பறித்தோ வரக்கூடாது. அவர்களும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும். ஒருத்தர் வாழ்வை பாதித்து இன்னொருத்தர் வாழக்கூடாது, முதலாளியும் வாழக்கூடாது, தொழிலாளியும் இன்னொரு தொழிலாளியை பாதித்து வாழக்கூடாதுன்னு சொல்றோம். அதுதான் வாக்குரிமை கொடுக்க கூடாது. தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கேளுங்க, நீ யார், எந்த மாநிலம்? நான் தமிழர், நான் தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவன். சரி, உனக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் வாக்குரிமை. இப்படி இந்தியா முழுக்க முடிவு பண்ணுவோம். இதே ஏன் 1977 நான் பேசவில்லை? 77 இந்த பிரச்சனை வரவில்லை. 87 ஏன் பேசவில்லை? பிரச்சனை வரவில்லை. 2017 ஏன் பேசுகிறேன்? பிரச்சனை இப்பொழுது வந்திருக்கிறது, அதனால் பேசுகிறோம். பிரச்சனை வந்த பிறகு தானே பேச முடியும். கற்பனையில 1977 நான் பேசணும்னா ரொம்ப அபத்தமா இருந்திருக்கும். பிரச்சனையே இல்லையே, ஏன் பேசுகிறேன்னு நீங்க கேட்பீங்க. இப்ப 2017 பிரச்சனை வந்து விட்டது, அதனால் பேசுகிறோம். அப்ப இதற்கு ஒரு தீர்வு வேண்டும். அப்ப இந்த குழப்பம் வேண்டாம். அவர்களுக்கு உணவு வழங்குவது மாநிலம் வேறு, ஒன்றிய அரசு வேறு, தனித்தனியாக கொடுங்கள். வாக்குரிமை ஒரு காலம் இருக்கக்கூடாது, ஒரு காலம் இருக்கக்கூடாது. அதற்கு அப்பால் சொத்து வாங்குவது, நில சொத்து வாங்குவதிலும் கூட சில கட்டுப்பாடுகள் வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படையாக இங்கே வருகின்ற தொழிலாளர்களும் சரி, தொழிலாளி மட்டுமா வர்றாங்க, ராஜஸ்தான்ல இருந்து வர்றாங்க. மார்வாரிங்கிறது ஒரு பிரதேசம், அங்கிருந்து ஜைன மதத்தை சேர்ந்தவங்களும் இந்து மதத்தை சேர்ந்தவங்களும் பெரு வணிகர்கள் வராங்க. அவங்க பெரும்பாலும் இந்த அழுகுற பொருள் எதையும் விற்பனை செய்ய மாட்டாங்க. அது எது அழுகாத பொருளோ, எது 100% லாபம் கிடைக்குமோ அந்த இதான் இது பண்றாங்க. இதே மாதிரி தமிழர்கள் வணிகர்கள் ராஜஸ்தான் போய் வியாபாரம் பண்றாங்களா? இல்லை. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேறுபாடு தெரியுது இல்லையா? இது தமிழ்நாட்டுல ரொம்ப பேருக்கு தெரியுது. இத்தனைக்கும் நான் தனித்தமிழ் கோருபவன் அல்ல, தனித்தமிழ் அந்த வாதம் தப்புன்னு நினைக்கிறவன், ஆனாலும் கண்ணை உறுத்துகிறேன். இதுதான் உண்மையை உள்ளதை உள்ளபடி பேசுவோம். நான் ஒரு வகையில பார்த்தா நான் முழு இந்தியன் அல்ல, யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். ஆனாலும் கண்ணை உறுத்துகிறது அவர்களுடைய வருகை, அவர்களோடு இங்கே வணிகம் செய்வது. இதே இது சமமா இருந்ததுன்னா அது கண்ணை உறுத்தாது. அப்ப வருகின்ற ஒவ்வொருவரும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும், அரசாங்கம் அதை உறுதிப்படுத்த வேண்டும். இப்படிலாம் செய்தான்னா இந்த பிரச்சனை வர. நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய அந்த நிறுவனர் தான் வடமாநில இளைஞர்களை உள்ள கொண்டு வராங்க, வேலைக்காக கொண்டு வராங்க. ஸோ அதில் அவங்க அடையாள அட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நாம இப்போ ரேஷன் கடையில் போய் ரேஷன் பொருள் வாங்குறோம். ஸோ அவங்களும் பிழைப்புக்காக வர்றவங்க தானே.
அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தா தானே ரேஷன் பொருட்கள் அவங்க வாங்க முடியும். அப்படியே வந்துட்டு இங்க வந்து இடம் வாங்கி வீடு வாங்கி அவங்க வந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல என்ன தவிர? அப்ப இதுக்கு வழிவிடுவது யாரு? நம்ம தமிழர்கள் தானே. இல்லை, தமிழர்கள் சார்பாக இருப்பது தமிழ்நாடு அரசாங்கம் தானே. தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நீங்க வந்து உங்களுடைய வருமானத்திற்காக நீங்க வந்து வடமாநில இளைஞர்களை கூப்பிடுறீங்க அப்படின்னா தவறு யாரு மேல இருக்குது? தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது. தமிழர்கள் சார்பாக இப்ப தமிழர்கள் செய்கிறார்கள்னா யார் செய்ய முடியும்? இப்ப தமிழர்கள் இப்ப அமெரிக்காவில் ஒரு செய்தி வெளியிடலாம், தமிழ்நாட்டில் மக்கள் இந்த விஷயத்திற்காக ஈழத்துக்குன்னு உதாரணத்துக்கு சொல்றேன், எடுத்துக்காட்டு, ஈழத்திற்காக பேரணி நடத்தினார்கள்னா அது வேறு, அது தமிழர்கள். மக்களில் சிலர். பொதுவாக தமிழர்கள் என்றால், தமிழ்நாடு என்றால் அது தமிழ்நாடு அரசாங்கம் செய்தால் தான் வரும். அரசாங்கம் அனுமதிப்பதுதான் தான் நடக்குது. இதுக்கெல்லாம் பொறுப்பாகத்தானே அரசாங்கத்தை வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு அப்படி ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வர முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா? அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வர முடியாது. சட்டம் என்பதே வரைமுறைப்படுத்தலாம். அவங்க வடமாநில இளைஞர்கள் உள்ள வருவதை வந்து வரைமுறைப்படுத்தலாம். உங்களுடைய விலாசங்கள் வாங்கலாம், உங்களுடைய பின்னணியை நம்ம வந்து குறித்து வைத்துக் கொள்ளலாமே தவிர அது போக வரவே கூடாதுன்ற ஒரு சட்டத்தை வரவே கூடாது நான் கொண்டு வர முடியாது. நான் சொல்லல, ஒழுங்குபடுத்த வேண்டும் தான் சொன்னேன், கட்டுப்படுத்த வேண்டும் தான் சொன்னேன். வரவே கூடாதுன்னு சொல்வது வேறு. அது யாராவது தமிழ் தேசியர்கள் சொல்வாங்க. நீங்க அடையாள அட்டையை வந்து கொடுக்க கூடாதுன்றீங்க. நீங்க சொன்ன மாநில அரசு அடையாள அட்டை இன்னைக்கு வருட கணக்கா வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மார்வாடிஸ் வந்து எல்லாருமே வந்து இங்க ஓட் பண்றாங்க. இங்க ஓட்டு போடாம யாருமே இல்ல. நீங்க மார்வாடிகளுக்கு எதுக்க வேண்டிய அவசியம் அரசியல் கட்சிகள் நிறைய கொடுக்குறான். மார்வாடிகள் வந்து இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் நன்கொடை அள்ளி கொடுக்குறான். ஓகே, அதனால அவன் சிவப்பு கமலம் மட்டும் தான் வரவேற்பான் எல்லா கட்சியும். நான் இன்னொன்னு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இது தவறு, கூடாது, அவ்வளவுதான். தவறுன்னா தவறுதான். இவ்வளவு நாள் நடந்து கொண்டு இருக்கிறேன், அதை பத்தி எனக்கு என்ன வந்தது? இவ்வளவு நாள் நீ தப்பு பண்றேன்னா இப்பவும் தப்பு பண்ணுவியா? அதான் ஐயா அழகாக சொன்னாங்க, தோழர் வேடியப்பன் அழகாக சொன்னார். கட்சிகள் காசு வாங்கிட்டு செய்யறாங்க, மக்களிடம் இந்த விஷயத்தை நாங்க கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு பெரிய கட்சி இல்லை, ஆனால் முடிந்த அளவு நான் ஒரு தனி மனிதனாக சில தோழர்கள் நாங்க சேர்ந்து இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அழகா சொன்னேன். கட்சி காசு வாங்கிட்டு செய்யறான், அவன் காசுக்காக எது வேணாலும் செய்வான். தேச துரோகமே செய்வான். எடுத்துக்காட்டு ஆயிரக்கணக்கில் இருக்கு, எடுத்துக்காட்டுகள் ஏராளம் இருக்கு. தேச துரோகமே செய்வாங்க. எல்லா கட்சியும் நான் சேர்த்து சொல்றேன், பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு கட்சியும் என்ன தேச துரோகம் பண்ணான்னு பட்டியல் இருக்கு என்கிட்ட. ஒன்றிய அரசு ஒழுங்குபடுத்த வேண்டும், மாநில அரசு ஒழுங்குபடுத்த வேண்டும். அவர்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றேன். இங்க வந்து வாக்காளராக ஆகக்கூடாது. தமிழ் பைத்தியங்கள்னு ஒரு கூட்டம் உண்டு, அவங்க கே போட்டு ஒன்றும்பாங்க. வந்து டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தோடைய அந்த 2வது மாநாடு மதுரை பாராபத்தியில வந்து நடந்தது. அதனால இவங்க மக்கள்லாம் முட்டாள்கள், விஜய் மாதிரி யாரும் 4 பேர் வந்தா பின்னால போயிடுவாங்க அப்படின்ற கணக்கு போடுறது தப்பு.